Get up to 10% instant cashback offer on Vivo V30e. Buy now. Legend Saravana Stores in Akshaya Trithiyai offer. சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. டெல்லி அரசியலை அண்ணன் தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்த போறேன். இந்த செய்தி தேசிய அளவில் ட்ரெண்டிங் ஆக போகுதுன்னா பாரு. டெல்லி அரசியலே அள்ளி தெளிக்கும் எங்கள் கில்லி பாண்டியன். பஞ்சனன் வந்து எனக்கு பெரிய மாதிரி தான். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே அவர் எனக்கு தெரியும். ஏன்னா கவிஞர் வீட்டோட நான் ரொம்ப நெருங்கின இது. அதனால் பஞ்சனை வந்து கவிஞர் வீட்டோட எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நான் சந்திச்சிருக்கேன். என்னை அவர் ரொம்ப அவரோட ஒரு பையன் மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணுவார். நான் முதல் டயட் பண்ணணும்னு சொல்லி கங்கையமரன் வந்து முயற்சி எடுத்தபோது பன்னீர் புஷ்பன் கதையை வந்து பஞ்சன்ட்டு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார். பஞ்சன்ட்ட போய் கதை சொன்னோம். நல்லா இருக்கியா, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவர் தான் என்னை முதல்ல வந்து ரஞ்சித் ஹோட்டல்னு ரூம் போட்டு டிஸ்கஷன் ரூம் போட்டு கொடுத்தவர் பஞ்சனன் தான். அந்த டிஸ்கஷனுக்கு மணிரத்ன சார், கிட்டி, கிருஷ்ணமூர்த்தி எல்லாருமே வருவாங்க. இப்போ எல்லோரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அது ஒரு ஃபார்ம், அந்த கதையை ஒரு ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு போய் மறுபடியும் பஞ்சனன் பார்த்து கதை சொன்னோம். பட் என்னோடய துரதிர்ஷ்டம் என்னென்னா, அந்த நேரத்தில் கிராமத்தை தியானம் ஒரு படம் பண்ணார் பஞ்சனை. அந்த படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு, தோல்வி அடைஞ்சு. அதனால் என்ன சொன்னால், இல்லை பாரதி நமக்கு இப்போ பண்ண முடியாது பொழுதுக்கு, நீ நல்லா இருக்கு கதை, நீ வேறு ஏதாவது ப்ரொடியூசர் பாருன்னார். அதுக்கப்புறம் தான் வேறு ப்ரொடியூசருக்கு போனோம். எதுக்கு சொல்ல வரணும், அந்த மாதிரி என் மேல் எல்லாம் ரொம்ப அக்கறை உண்டவர். அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர், ரொம்ப அன்பானவர். அவரோட விழா நான் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். பஞ்சன்கிட்ட வந்து டைரெக்டாக கதை கேட்ட அனுபவம் உண்டு எனக்கு. நான் வந்து அப்போ மருது பாண்டின்னு ஒரு படம் எனக்கு பெரிய ஹிட்டு. அப்போ வந்து சுப்பு வந்து சொன்னான்ட்ட, நான் பண்ணோம் அப்பா கூப்பிட்றாங்க. எனக்கு பெரியவங்க இவங்கள்ட்ட நம்ம போய் எப்படி கதை கேட்குறது அப்படின்னா, கேஆர் சார் வந்து வாயா வந்து கேளியா, பெரிய ஆள்கிட்ட கதை கேட்குறதுக்கு உனக்கு யோகம் தான் அப்படின்னாங்க. நான் போய் கேட்டேன். வடிவுக்கரசி மேடம்லாம் இருந்தாங்க அப்போ அந்த படத்தில் பண்ணாங்க. ஃபுல் காமெடி ஸ்கிரிப்ட். எனக்கு சார் நான் வந்து எப்படி சார் காமெடி அப்படின்னா, தம்பிக்கு எந்த ஊர் அது ரஜினி சார் வந்து அவ்வளோ தூரம் இதாக இருக்கும்போது அந்த படத்தையே வந்து அவர் சாரை வந்து ரஜினி சாரே வந்து காமெடியனா ஃபுல் காமெடியை வந்து பண்ணி காட்டினாங்க அப்படின்னு கேஆர் சார் சொன்னாங்க. நீ பாட்டு தைரியம், உனக்கு ஏன் கதையெல்லாம் கேட்குறது, பேசாமல் போய் நடி அப்படின்னாங்க. ஓகே சார் அப்படின்ட்டு போயிட்டேன். சார் படத்தில் நான் நடிச்சிருக்கேன், சார் மறந்துட்டாங்க. அது ஒரு அனுபவம் என்னென்னா, சார் வந்து ரஜினி சாரை வச்சு 30 படம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ஷார்ட்டில் போய் நிற்பேன். தொட்டில் குழந்தை நானும் ரஞ்சிதாவும் நடித்தோம். அதில் வந்து நான் நிற்பேன் கேமரா முன்னாடி. 2 தடவை சொல்கிறேன், ரஜினி வா இப்படி வா லெஃப்ட்டு, ரஜினி. நான் போய் கிட்ட போய் சார் என் பேர் ராம்கி சார் அப்படிமே. அது சாரிப்பா நான் ரஜினியே இல்லை, கேமரா முன்னாடி நிப்பாட்டி பார்த்துட்டு, சரி சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், அது பெரிய வார்த்தை அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இனியோ ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். மதிப்புக்குரிய பஞ்சு அருணாச்சலம் அவர்கள், அந்த பஞ்சுங்கிற வார்த்தையிலேயே அவர் எவ்வளவு மென்மையானவருங்கிறது தெரியுது. பஞ்சு போல இருப்பார். அந்த லொக்கேஷனில் நான் வரும்போது முத்துராமன் சார் சொல்லிகிட்டு இருந்தார் கல்யாணம் படத்தை பற்றி. மாடர்ன் தியேட்டர் சேலத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். ஜெய்சங்கர் சார், தங்கவேலு சார், விகேஆர் சார், தேங்காய் ஸ்ரீனிவாசன் சார், சுருளி சார், மனோரமா அம்மா எல்லாரும் ரவுண்டாக உட்காந்துட்ருப்போம். இவரோட சீன்ஸ் வந்தாலே அந்த ரைட்டிங்கும் சரி, ஒரு ஃபேமிலி மாதிரி போகும். ஷூட்டிங்கு ஒரு டென்ஷனு, ஐயோ வந்தவுடனே பேப்பர் எடுத்துடணும் படிச்சிடணும் அப்படிங்கிறதே இருக்காது. ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிரிச்சுக்கிட்டே பண்ணிக்கிட்டு இருப்போம். அண்ட் ஆன் த ஸ்பாட் அவர் ரொம்ப பிரமாதமாக என்னென்ன வேணுமோ அங்கே அவர் ஊத்து மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஐ ரியலி என்ஜாய்ட். அவர் இருந்த காலத்தில் நான் நடிச்சிருக்கேங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.